இதயத்தினாலே எடுத்துக்கொண்டு விசுவாசித்தவர்களுக்கு இருள் தொடர்பாக பெருகிக் கொண்டு போறது தெரியும். இருள் என்று சொல்லும் பொழுது பிசாசின் வஞ்சனைகள், மோசடிகள், பொய்கள், பொறிகள், எல்லாமே பெருகிறது. 8 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று ஏறக்குறைய புள்ளிவிவரம் census says on earth. Listen every word I speak. இதிலே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை எத்தனை வீதம் என்று சரியா தெரியாது, அதை விடுவோம். இந்த 8 கோடி ஜனங்களிலே எத்தனை பேருக்கு தெரியும் ஆதாமின் பாவத்தினூடாக மரணம் பூமிக்குள்ளே வந்தது? பாவத்தினூடாக மரணம் வந்தது. தேவனுடைய புத்தகம் அதை சொல்லாவிட்டால் எவருக்கும் தெரியாது, விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. No. Why? Why should a man die? என்னத்துக்காக சாகக்கூடும்? அவர்களில் முரட்டாட்டத்தில் இருந்து ஆதாம் ஏவாள் பூமி அனைத்துக்கும் அதிபதியாக அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். The Prince of the world, Yeshua, 3 தடவை சொன்னார். யோகானம் 12:31, 14:30, 16:11. இது இங்கே இருக்கா? கண்காணாத எதிரி உலகம் அனைத்தையும் வஞ்சித்து மோசடியிலே போடும் பிசாசு, பழைய பாம்பு. 1 யோவான் 5:19. உலகம் அனைத்தையும் பொல்லாங்கன் என்றால் பிசாசு. So 8 கோடி ஜனத்துல எத்தனை பேருக்கு தெரியும் Satan is the ruler of this world right now? ஆதாமும் ஏவாளும் பிசாசனுடைய வஞ்சிப்பான வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தார்கள். When they got out, இதிலிருந்து துரத்தப்பட்டார்கள். உலக ஜனம் அனைத்தும் ஆதாம் ஏவாள் உட்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இன்று வரை ஜீவிக்கிறார்கள். அவர்கள் என்ன பாஷை பேசினாலும் பரவாயில்லை, எந்த மதத்தை பின்பற்றினாலும் பரவாயில்லை. ஆதாம் ஏவாள் நுழைந்த வாழ்க்கை பிசாசின் இருள் சூழ்ந்த வாழ்க்கை, அதிலிருந்த தேவன் இல்லாத வாழ்க்கை, அவர் மகன் மெசியா இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை,
I'm talking of all the educated, the scientists, the, I don't know, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, they don't know. அறியாமல் பெரிய இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இயேசு என்றால் இயேசு, ஓகே? இயேசு அவரது பேர் அல்ல. உனக்கு தெரியாம சொன்னால் அவர் கோபிக்க மாட்டார். டோன்ட் வரி. அவர் பிறக்கிறதுக்கு பூமியிலே மனுஷனாக 750 வருஷங்களுக்கு முன்பு என்கிற யெஷாயாகு தேவனுடைய ஊழியக்காரன், வேத வாக்கியங்களை முன்னறித்தவன், அறிவித்து அவன் சொன்னான், பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இப்படியான வஞ்சிப்பட்டு தெரியாத நிலையில் கிறிஸ்தவர்கள் பகுதியை எடுப்போம். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிரேக்க புறஜாதியாரால் வைக்கப்பட்ட பெயர். இவர்களுக்கு தெரியுமா எத்தனை வீதமான கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது பூமியை அரசாளுவது வஞ்சிப்போடு பிசாசு. அதனாலே தாங்கள் எதிரே இடறுகிறார்கள் என்று ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்களது எதிரி தெரியாதபடியால் கண்ணுக்கு அவன் பொறிய வச்சு விழுத்தாண்டி போட்டு பேசாம இருப்பான். சூனியங்களை குறித்து உங்களோடு பேசும்படிக்கு அக்கறை எத்தனையோ பேருக்கு தடுமாறி அழிந்து குடும்பங்கள் எந்த மதமாயும் இருக்கட்டும் பிசாசின் வல்லமையை வைத்து செய்யப்படுகிற கெட்ட செயல்கள், அழிவுகள், பிரிவுகள், கொலைகள். சூனியத்தினால் கொலை செய்யலாமா? எஸ். இவர்களை குறித்து பேசும்படிக்கு எனக்கு தொடர்பாக வந்தது. என்னால் பலர் சூனியத்தில் பிடிபட்டவர்கள் அவர் கால் பண்ணி கேட்கலாம், என்ன செய்யலாம்? பூசாரிமாருக்கும் சூனியக்காரருக்கும் காசு கொடுத்து பழகினவர்கள் பாவம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். மற்ற நாடுகளை விடுவோம். இலங்கையை பொறுத்தவரையில் அநேகமாக வீட்டுக்கு வீடு சூனியம். அதை குறித்து நான் பேச அவருடைய நேரத்திலே வழி நடத்த நான் பேசுவேன். இரக்கங்களுக்கு அதி உயர்ந்த தேவன் யெகோவாவின் தகப்பன் இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவரை பிழையாக அறிவித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் எனப்பட்டவர்கள். அவரை குறித்து பேசவும் அறிவிக்கவும் உலகத்திலே சர்வத்திலே தகுதியுள்ளவர் ஒருவர். அவர் அனுப்பி வைத்த
ஹமஷியா அவருக்கு மட்டும்தான் தகுதி. எம்மாவு தெருவிலே நடந்து வந்தவர் இன்றைக்கும் எங்கள் கண்கள் காணாதவராக உலக முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். ஒரு சொல் பொய் சொல்லலாமா? சும்மா கேட்கிறேன். Never. அவரையும் அவர் தகப்பன், அவர் தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன், அவரையும் விட நாங்கள் ஐக்கியப்பட்டு அநியாயம் நிறைந்த இந்த பூமியிலே ஒரு யாருமே இல்லை. No one. ஆதாம் ஏவாள் நுழைந்த வாழ்க்கை இருள் சூழ்ந்த வஞ்சிப்பான வாழ்க்கை. படித்தவர்களோ படிக்காதவர்களோ, மந்திரிமாரோ மற்றவர்களோ, ஜனாதிபதிகளோ பிரதம மந்திரிகளோ, now they are blinded. குருட்டாட்டத்தில் ஜீவிக்கிறார்கள். இயேசுவை சொன்ன முன்னறிவித்த கடைசி நாள் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. உலக முடிக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்று உலகம் அனைத்தும் பிசாசின் குருட்டாட்டத்திலே இருந்து குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரகாரர்களையும் பூசாரிகளையும் அவர்கள் சொல்லும் வழி நடத்துதலை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறார். தேவனோ இரக்கத்தில் கடல் போன்ற கடலுக்கு மேலே இருக்கு. விளங்கப்படியா சொன்ன அவருடைய இரக்கத்தினாலே நாம் அறிய வேண்டிய உண்மைகளை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் பிசாசினுடைய இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையிலே அடாமிக் லைஃப் அதில் இருந்து கொண்டு தங்களது கிறிஸ்தவ ஜீவியமாம் என்று ஜீவித்து அவரை வருகைக்காக காத்திருக்கலாம் அல்லது என்னவும் செய்யலாம். And these are the people Yeshua is saying, who are you? I don't know you. அதிலிருந்து தேவன் முன்னறிவித்தபடி அவர் முன்னறிந்த சிலரை பிடிச்சு எடுத்து இந்த அடாமிக் லைஃப் குருட்டாட்ட ஜீவியம் பிசாச ஆளுகை செய்ய அவர்களை பிரித்தெடுத்து இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இவை எல்லாமே எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 17 அதிகாரம்
நீர் உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்து எனக்கு ஒப்படைத்தவர்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படி வாழும் simple. He is not going to give eternal life to everyone. No. எல்லாருக்கும் நித்திய வாழ்வு? No. மிக தெளிவாக உள்ளது. நீ உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த தந்த மனுஷருக்கு உம்முடைய பேரை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு கொடுத்தேன். அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தருகிறார்கள். எப்படிப்பட்டதான ஒரு உண்மை! அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்கிறார்கள். இரண்டாவது வார்த்தையிலே யோவான் 17:2 நடி வேலை வந்தது உம்முடைய மகனுக்கு நீர் கொடுத்த யாவருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கும் என்று. யாருக்கு? மகனிடத்திலே கொடுத்த யாவருக்கும், மற்றாக்களுக்கு இல்லை. அதான் இயேசுவை சொன்னார், ஒருவனை என் அடி இழுத்துக் கொள்ளாவிட்டால் எவருமே என்னை வரான். எங்கே இருந்து இழுத்துக் கொள்வது? இந்த ஆதாம் நுழைந்த பிசாசின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே இருந்து. அதுக்குள்ளேதான் எல்லா மதங்களும் உண்டு. கிறிஸ்தவம், கிறிஸ்டியானி முழுவதும். கிறிஸ்தவத்துக்கும் அதிவேந்த தேவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமில்லை. அவர் தெரிந்தெடுத்து அவருடையவர்களாய் இருந்த சிலரை இயேசுவின் கரத்திலே கொடுக்கிறார். அவர்களுக்கு டேடியின் பேரை வெளிப்படுத்துகிறார். மற்றவர்கள் உலகத்தார் எல்லாரும் அவர்களுக்கு இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. That means உலக விளங்கும்படியாய் சொன்னால் பிரதம மந்திரிகளோ ஜனாதிபதிகளோ அதிகாரங்களோ எவரோ இயேசுவின் அதிகாரத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். That includes every government. A Sri Lankan government under the authority of Yeshua. இவைகள் அடிப்படையான உண்மைகள். யெகோவாவின் வார்த்தை வாயினாலே வந்தது. அவர் ஒப்படைத்தவர்களுக்கு ராஜ்யத்தின் வாழ்க்கையை கொடுக்கும்படி நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள்
அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைகளை நான் கொடுத்தேன். நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகள் இயேசுவா கொடுத்த வார்த்தைகள். இயேசுவா கொடுத்த வார்த்தைகள் யாருடையது? அதுவே இந்த தேவனுடையது. இயேசுவா ஜீசஸ் தாமாக ஒரு சொல் பேச முடியாது, பேச முடியவில்லை. டடியின் வழி நடத்துவதற்கு உட்பட்டவராக இருந்தார். கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் என்று சொல்லி வந்து எல்லாத்தையும் புளிச்ச சாம்பாராக்கி தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவர் எங்களிடத்திலே கேட்கிறது என்ன தெரியாது. இன்று வரை இப்படிப்பட்டவர்கள் புத்தி இல்லாத மனுஷர்களாய் கூட்டத்திலே இருப்பார்கள். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம். We have to say today, I'm sorry. வெளியிலே பார்த்தால் எல்லாரும் விளக்கு கொண்டு போகிறார்கள். விளக்கு கட்டளைகள், அந்த கட்டளையே விளக்கு. அது வார்த்தையே வெளிச்சம். Same thing. வார்த்தையினூடாக திருத்தி சொல்லிக் கொடுப்பது இந்த வாழ்க்கைக்கு வழி. எங்களுக்கு இந்த வாழ்க்கையிலே வழி தேவை. ஜனங்கள் அறியாமையினாலே நெருப்பிலே கொண்டு போய் கைய வைக்கிறார்கள். அதாவது பேயின் காரியங்கள். வேத வாக்கியங்கள் கூறுகிறது, நெருப்ப மடியில போட்டு சுடாம இருக்குமா? So, இயேசுவா தம் வந்ததிலே இருந்து தொடக்கத்திலே இருந்து அந்த மரத்திலே அறையுண்டு மரிக்கும் வரை நற்செய்தியை பரப்புகிறவராகவும் நற்செய்தியை நிரூபிக்கிறவராகவும் ஜனங்களை விடுதலையாக்கி பேய்களை துரத்தி நற்செய்தியை கற்றுக் கொடுக்கிறவராயும் எல்லா இடத்தையும் சுற்றி தெரிந்தார். நற்செய்தி தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிப்பு எல்லாருக்கும். ஆனால் ராஜ்யத்தின் ரகசியங்கள் எப்படி அது இயங்குவது, எப்படியா இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து அந்த அதிகாரத்தை எடுத்து நீயும் நானும் அதிகாரம் செலுத்தலாம் என்று அதற்குரிய வெளிச்சம் எல்லாருக்கும் அல்ல. ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனம் எனப்பட்டவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் குடும்பத்தை தாக்கும் பொழுது பொல்லாத ஆவிகள், சூனிய பேய்கள், குழப்பங்கள், அவர்களுக்கு அதோடு எப்படி டீல் பண்றன்னு தெரியாது. யேசுவா ஒரு தூதனாக வந்தார். He was a messenger. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஒரு messenger brings the message. ஒரு போஸ்ட்மேன் ஒரு பாசலையோ ஒரு கடிதத்தையோ கொண்டு வர்றான். எனக்கு ஒரு சின்ன ஒரு கார் வண்டிட்டு வர்றான். யேசுவா ராஜ்யத்தின் செய்தியை கொண்டு வந்த தூதனாக வந்தார். ஆனால் அவர் கொண்டு வந்த செய்தி என்னென்று பார்க்காம உலகம் அனைத்தும் கிறிஸ்தவர்கள் எனப்படவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கு இன்னைக்கு? எங்கே அறிவிக்கப்பட வேண்டிய ராஜ்யத்தின் நற்செய்தி எங்கே தொலைந்து போயிற்று? இது தெரியாமல் வெளிச்சமில்லாமல் வாலிபரும் மற்றவர்களும் குடும்பமும் மயக்கத்திலே ஜீவிக்கிறார்கள். பிசாசு தன்னுடைய ராஜ்யம் முடிய போவது என்பதை அறிந்து குடும்பங்களை சின்ன பின்னமாய் தாக்கி கெடுத்துக் கொண்டு இருக்கலாம், அழித்துக் கொண்டு. நாங்கள் யேசுவாவின் தகப்பன் முன்னறிந்தவர்களை பிரித்தெடுத்து யேசுவாவின் கரத்திலே கொடுத்தால் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. We are a kingdom within a kingdom. ரெண்டு ராஜ்யங்கள் பூமியிலே மோதுகிறது. இது தெரியுமா? முடிய போகும் பிசாசின் ராஜ்யம் அட்வான்ஸ் பண்ணி கொண்டு போகும். அவர் அழைத்த ஊழியர்கள் மூலமாக பெருகி கொண்டு போகும். அவர் ராஜ்யத்தின் பெருக்கத்துக்கு முடிவில்லை. So Yeshua
ஆவியை பெற்று ஊழியம் தொடங்கின நேரம் தொடக்கம் மரத்திலே அறையுண்டு சாகுவரே. What did you do? ராஜ்யத்தை அறிவித்து பேய்களை துரத்தி நோயாளிகளை குணமாக்க கிறிஸ்தவ கூட்டங்கள் சபை எனப்பட்டது. ஆக்களுக்கு சர்ச் என்றாலே தெரியாது. எத்தனையோ தங்களை ஊழியர்களாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு சர்ச் என்ற மீனிங் தெரியாது. எப்படியாவது கொஞ்சம் ஜனத்தை வச்சுட்டு அவங்களோட தசவம் காணிக்க வேண்டி புகையில போட்டு ஏதோ உளறி போட்டு இன்றைக்கு வர நடக்குது. இயேசு சந்தித்த பிசாசை தகப்பனாக கொண்ட ஊழியர்கள் வருகிறது ஒரு செய்தி. இவர்கள் தேவாலயத்தில் இருந்தார்கள். வேதவாக்கியங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஜனங்களை வழிநடத்தினார்கள். சடங்குகள் எல்லாம் வைத்தார்கள். ஜனம் அவர்களுக்கு பயப்பட்டது. அவர்களது உடுப்பு வித்தியாசம். பொது ஜனங்களை போல அவர் சந்தித்த இந்த ஊழியர்கள் இவர்கள் தகப்பன் யார் என்பதை வெளிப்படையாக தேவனுடைய மகன் யேசுவா சொன்னார். I don't know about you. I get excited. What? You mean these people? Their father is the devil? Yeah. இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கும் உலகெங்கும் அப்படியா இருக்கிறேன் என்று அறியாதவர்கள். So I am just preparing the message. இயேசுவா சந்தித்த பிசாசை தகப்பனாக கொண்ட ஊழியர்கள். டைட்டில் செலவுகளை மாற்றுவேன். But I am just telling you. So Yeshua மரித்து யேசுவா மரித்தார் சிலுவையில். அந்த சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே. Oh, he died. He died. அவர் வேற எங்கேயும் போகல. He died. கடைசி மூச்சு அதை விட்டார். நான் மரித்தேன், சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அதன் பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் 500 பேர் வரையிலே ஜனங்களுக்கு தம்மை காண்பித்தார்.
நடந்து முடிந்த காரியங்கள் எப்பொழுது கடைசியை தியானம் பண்ணினாய்? இது வித்தியாசமான நாட்கள். சிலர் பிசாசினாலே குழப்பப்பட்டு அதுவும் வேற வேற கிறிஸ்தவ கூட்டம் என்று சர்ச் என்று சொல்ல மாட்டேன் இருக்கிறவர்கள், என்ன இது உங்களுடைய இது சர்ச் இன்னும் தொடங்கலையா? எல்லாத்தையும் தொடங்கி இருக்கிறாங்க. தொடங்கலையா? உனக்கு எங்க என்ன கடிக்குது? தேவையானது ஒன்றை மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிவு செய்தார். இயேசுவ வீட்டு வந்திருந்து பார்த்து கொடுக்க வேலையில ஈடுபட்டு தெரிஞ்சால் இயேசுவ சொல்லவில்லை, மாத்தாளியாட்டு கொஞ்சம் ஒருத்தர் செய்து இவங்க வந்தாக்களுக்கு கொஞ்சம் டீ ஏதாவது போட்டு 40 நாட்களுக்கு எதை குறித்து பேசினார்? முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள். ஒரு கிழமை முடிந்தது. 7 நாட்கள். செய்தி மாற்றப்பட்டதா? No. இரண்டாம் கிழமை ஆறு கிழமைகளுக்கு கிட்டத்தட்ட அதே பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு இந்த செய்தி எங்கே? பவுல் அப்போஸ்தலன் வார்த்தையை வாசிச்சு வித்தியாசமான செய்தி. அவர் மரணம், உயிர்த்தெழுதல், வேத வாக்கியங்களபடி இதுதான் செய்தி. யார் சொன்னது? யார் நற்செய்தியை சொன்னு வந்தது? ஷவுல்? No, Yeshua. You ask the messenger. நற்செய்தி கொண்டு வந்தால் கொண்டு, excuse me, master, what is the good news? Don't go and ask Paul. முதலில் அடோனாய் யெஷுவா அவரால் அறிவிக்கப்பட்டது. முதலில் அவர் மூலமாய் அப்போஸ்தலருக்கு கொடுப்பட்டது. அவருக்கு எல்லாம் கத்தர்தான். விடுவோம், என்ன செய்கிறது? So, what I'm saying, Niladia, இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாயா? முதலாவது கட்டளை repent, மனம் திருப்பு. எதிலே இருந்து? ஆதாமின் வாழ்க்கையிலே இருந்து, சொந்த வழியிலே போவதிலே இருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். வழியை விட்டார்கள். ஏதேனுக்கு வழியை துரத்தப்பட்டதில்லை, இருந்த வழியை தப்ப விட்டார்கள். வாழ்க்கையின்
அடைக்கப்பட்டது. இதையெல்லாம் அவருடைய புத்தகம் வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாது. சத்திரருக்கு ஆக்கள் அன்பர்களே தெரியுமா? இங்க இருக்கு. முதல் புத்தகம், ஆரம்ப புத்தகம் முடிஞ்சது. இது கவனிச்சனியா? மோசே இன்னும் பிறக்க இல்லை. Who wrote Genesis? அப்ப ஆரம்ப புத்தகம் யார் எழுதியது? அவன் அங்காலே யாத்திரை வழியே போகும் புத்தகம், வழியே போகும் எக்ஸோ. சில இடங்களில் நீ பாப்பாய் எக்ஸிட். எக்ஸிட் வழியே போற வழி. அது வரைக்கும் மோசே பிறக்கலை. அப்ப அந்த உண்மைகளை எல்லாம் யார் எழுதுறது? அது இன்றைய படிப்பல்ல. யார சொன்னான்? கற்றது கலியளவு, கல்லாதது உலக அளவு. தேவனுடைய வார்த்தை அவர் இல்லை என்றவர். அதே மாதிரி அவருடைய வார்த்தை சொல்த இந்த வாழ்க்கைக்கு பிசாசு யாரை தொலைக்கலாம் என்று தெரியும். எங்களுக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் கொடுத்திருக்கிறார். பேய்க்கு எங்களோட பயம் என்ன? அறிந்து கொள், இதுக்கு தான் பயம். So Yeshua spoke for 40 days. நான் அறிய சில செமினார்ஸ் நடக்கும், பைபிள் ஸ்டடீஸ் வைப்பார்கள். ஆகக்கூடியது 7 days. அப்படியும் இல்லை 5 days, Monday to Friday. சாட்டர்டே சண்டே கொடுப்பாங்க. வீட்டை கொஞ்சம் மாறுதல். 40 days, 40 நாட்கள் ராஜ்யத்துக்கு. Come on Jesus, have you nothing else to speak? No. அவர் கதைச்ச உரத்துல இவர்களுக்கு இருக்கலாம போய் ஒருவன் தூங்கி செத்து போனான். உங்களுக்கு தெரியும். பீட்டர் ஜான் ஜேம்ஸ் வீணீர் வடிய கேட்டுக்கொண்டிருந்து மாஸ்டர் மாஸ்டர் ராஜ்யத்தை இப்பொழுதா எருசலேமிலே நாட்ட போறீர். Now அவர்களுக்கு இருக்கலாம போச்சு. என்னடா இது, ஒரு நாளைக்கு செய்திய மாத்துவாருன்னா அவர் பரலோகத்தை பற்றி காய்கல. அங்க ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்டவர் வந்து சொன்னது
சபை கூடுதலும் பாட்டு பதவும் இந்த நத்தார் கொண்டாடுறது மீசரும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நேரம் now. மனதிலுமே அவர் செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ராஜ்யத்தின் ஒழுங்குகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு a kingdom within a kingdom பிசாசின் ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை அவர் தெரிந்தெடுத்த கொஞ்ச பேரை அவர் வெளிப்படுத்திய ராஜ்யத்தை அதிகாரம் கொடுத்தார். பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டது. ஒரு விசுவாசி எனப்பட்ட கிறிஸ்தவன் எனப்பட்டவன் சரி சொல்லி தொல என்ன செய்கிறாய்? வெளியுறவுமாக சும்மா கிறிஸ்டியன் ஒருவனுக்கு பேர் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் கிறிஸ்டியன் போல் படுகலர் கிறிஸ்டியன் போல் எப்படிப்பட்ட பேய்கள் எல்லாம் பக்க வழியாய் வந்து புகுந்தார்கள் தேவனுடைய கூட்டத்திலே. முதலில் வந்த என்னை தேடி வந்த 2 பாம்புகள். இது அடுத்த செய்தி. $83, $84 வரையிலே ஒரு ஆண் பாம்பும் பெண் பாம்பும் வந்தது. அதன் கதையை சொல்லுவேன். உண்மை உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்காக. Now, Matthew ஏழாம் அதிகாரத்திலே Yeshua urging people to get it. இதான் மலையில் ஏறி அந்த 5ஆம் அதிகார தொடக்கம் சொல்லிக் கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்? How to live the kingdom life over here. அது பலது சும்மா கேட்கிறேன். இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளை ஒன்ன பாக்குறியா? அது முடிக்கின்றதான். மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே மோசேயும் மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனைகளின் முழு அர்த்தமும். மற்றவன் ஒன்றும் குறைச்சு பேசக்கூடாதா? எனக்கு விருப்பம் இல்லை. நீ அது அவர்களை குறித்து பேசாதே. What a teaching.
teaching இயேசுவின் வாயினாலே வந்த எப்படி யாருக்கு இது கிடைக்கும்? என் வார்த்தைகளை அவர் வாயிலை போடுவேன், அந்த வார்த்தைகளை கேட்காதவனை அழிப்பேன். அப்போஸ்தலர் 3:23. நிர்மூலம் என்ற சொல் நாங்க பாவிக்கிறதில்லை. Anyone who does not listen to Yeshua, யேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனே அழிப்பேன். யார் சொன்னது? அதி உயர்ந்த தேவன். Now, மத்திய 7:13 ராஜ்யத்துக்குள்ளே செல்லும் குறுகிய வாசலுக்குள் நுழையுங்கள். நரகத்துக்கு செல்லும் பாதையோ எளிமையானது, லேசு. நரகத்தின் வாசல் அகன்றது, பதில் பலர் அதில் நுழைகிறார். I'm reading from a different மொழிபெயர்ப்பு. ஆனால் உண்மையான வாழ்க்கைக்கான வாசல் மிகவும் குறுகியது. மெய்யான வாழ்வு எது? மெய்யான வாழ்வு இயேசுவா கொண்டு வந்த வாழ்க்கை, அவருக்குள் இருக்கும் வாழ்க்கை. அவருக்குள் வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. மெய்யான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் பாதை கடினமானது. ஹலோ, இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. உன்னுடைய அழைப்பு, அவர் உன்னை பிரித்தெடுத்தது இருளிலே இருந்து, பிசாசின் ராஜ்யத்திலே இருந்து அன்பின் மகனின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்த உன்னை பிரித்தெடுத்தது. இப்ப நாங்கள் அதிலே ஜீவிக்கிறது லேசான காரியம் அல்ல. There are going to be challenges. Challenge. எத்தனையோ எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி வரும். எங்கு போனாலும் உண்மைக்காக நிற்க வேண்டி வரும். வீட்டிலே, தெருவிலே, கடையிலே, வேலை செய்யும் இடத்திலே உண்மைக்காக நிற்காத பொழுது இயேசுவை நாங்கள் புறக்கணித்து தள்ளுகிறோம். அவரே உண்மை. இயேசுவை இங்கே சொல்றார், enter, come on, உள்ளே போங்கள், இடுக்கமான வாசல் வழியாக. அழிவுக்கு போகிற வாசல், கேடு போட்டது பிள்ளை, அழிவு. எழுமுகம் போட்டது கேடு பிள்ளை. அது உயர்ந்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல், பிழை அழிந்து போகாமல். I will tell you, இவன் விட்ட பிழைகளை கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு காண்பி, அப்பதே திருத்திக் கொள்ளலாம். ஓகே, பிழை என்று தெரிந்து கொண்டு குழும
குழுமாடு மாதிரி நித்திர கொள்ளும் மேற்கு நாடு போதகர்கள். குழுமாடு ஏன் மிதக்கிற முதல மாதிரி எரும மாட்டு முதுகல மழை பெய்கிற மாதிரி வாய்ச்சொல்லில் பெரிய வீரர். ஆரோருவன் சொன்ன மாதிரி நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி தரமும் வஞ்சனை சொல்வாரடி கல்டி. கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. இவனே தங்களோட வாய்ச்சொல்லாதே மாக்களை மட்டக்கலாம்ங்கிற எண்ணம். ஆறு குறிச்சு பேசுறீர்கள்? மேற்கு நாடுகள், அமெரிக்கா, கனடா, வாட் அபவுட் ஐரோப்பா, யூரோப்? முழு பிரச்சனையும் நாரல் போதனையும் அநேகமாக அங்கிருந்து வந்து இன்றைக்கும் நாரலை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய தெரியாமல் புத்தகங்களை வேண்டினேன் அந்த நேரம். இப்ப வெளிச்சம் பெறுகிற நேரத்தில் பார்த்தா இங்க வேறு அவங்களோட அபிப்பிராயங்களை எழுத வைத்திருக்கிறார்கள். So I'm going to have a bonfire. எல்லாம் செய்தியை கேசட்ஸ் புத்தகங்கள் எல்லாத்தையும் போட்டு பத்த வைக்க போறேன். எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லி அனுப்பினார்? மகன் மூலம் வாய மூடிட்டு கேட்க வேணும். கிறிஸ்தவர்கள் என்னை வேத வாக்கியங்களும் போதனையும் காணியாட்சியும் உடன்படிக்கையும் ஒப்படைக்கவில்லை. I was given to the Jews. இவர்கள் அறிய வேண்டியது முதல்ல என்ன தெரியுமா? Listen, is not an American book or a Canadian book. It's not a British book. It's God's book. அவருடைய புத்தகம். பைபிள் என்ன? plural books. ஒரு புக் அல்ல. The word Bible is a Latin word. புத்தகங்கள் சில அறிய வேண்டிய உண்மைகளை அவருடைய நேரத்தில் நாங்கள் படித்துக் கொள்வோம். I got a lot of things to share with you. Okay? Now, சொன்னார் இடுக்கமான வாசலுக்குள்ளே போங்கள். ஆனால் பலர் போகமாட்டார்கள். தெரிவு செய்யவே இல்லையே, மனம் திரும்பவே இல்லையே. குடும்பம், வீடு, பிள்ளைகள், வேலை, பிசினஸ் அதோடு இருக்கிறார்கள். வெளியிலே ஒரு பேட்ச் உண்டு, கிறிஸ்டியன். ஒரு சூரிய நாள்ல போய் சந்திக்கிறது. இந்த வார்த்தைகள் இங்கே இல்லை. எப்படிப்பட்டவர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவாரா? Never. So என்ன சொன்னார்? 7:13 எந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும்?
தொண்டு செய்ய வேணும். இதெல்லாம் கஷ்டமான காரியம். உலகத்தை நேசித்துக் கொண்டு குடும்பத்தையும் கட்டிப்பிடிச்சு கொண்டு உன் பிள்ளைகளுக்காக நீ ஜீவித்து உன்னுடைய விசுவாசம் அதிகம் இதுவும் என்று பின்னப்பட்டிருந்தால் நீ எவ்விதமாக அவரது ராஜ்யத்திலே வேலை செய்வாய்? இங்கே 8 கோடி ஜனத்திலே எத்தனை பேர் இருக்கும் அவரது ராஜ்யத்தை அறிவித்து பேய்களை கலைக்க, ஜனங்களை விடுதலையாக்க? விட்டுவிடு என்பாறு இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். அந்த சுத்தப்பட்ட ஆடின் அந்த நிலையிலே இருக்கிறவர்கள் தான் எத்தனை பேருக்கு சாபங்கள் உடைத்திருந்தாலும் பதுங்கி இருந்த இந்த பாம்புகள் இப்பொழுது தலையை வழியை காட்டுகிறது. நான் படிப்பது விளை அல்லது எனக்கு வஞ்சிப்பு படியாக துரத்தாமல் விடப்பட்ட பேய்கள் வெளியே தங்களை காண்பிக்கிறது. துரத்தாமல் பதுங்குவா 100க்கு 100%. சாபங்கள் உடைச்சோடனே எல்லா பேயும் வெளியில போது யார் சொன்னது? அங்கே இருக்கு. நீ செக் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. நாளுக்கு நாள் உன் வெளிச்சம் பெறுகிறதா? உன் சமாதானம், உன் கலிகூறுதல் இயேசுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால் your joy increasing? Talking to Daddy, that's a sure proof. Your joy. என் சந்தோஷம் உங்களில் நிறைவாகும்படி, உங்களில் இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டு சந்தோஷங்கள், ஒன்று நம்முடையது, ஒன்று இயேசுவினுடையது. இருக்கா? வளருதா? இயேசுவை நேசிக்கிறேன். I love Jesus. சரி வராது. அதை காத்தக்கூடியவர்கள் சொல்ற மாதிரி சரிவிடா. அவரில் அன்பு வந்தால் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த இடத்துல சொல்லிக் கொண்டு வந்து இயேசுவா அங்காலே போலியான மனுஷர்கள் மதியவர்களிடுவது வேறு மொழிபெயர்ப்பு. மனுஷர்களை அவர்கள் செய்கையிலே இருந்து அறியலாம், பிடிக்கலாம். என்னை தம்முடைய கத்தாவே கத்தாவே என்று கூறும் எல்லோரும் ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. கேட்டிருக்கிறியா? இந்த பாஸ்டர்
சொல்லி தந்தவிதா குறிப்பா வெள்ளக்காரன் சொல்ல மாட்டான். வானங்களிலே உள்ள என் டாடி விரும்பும் செயல்களை செய்கிறவர்கள் மட்டுமே, அவருக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியும். அது தொடங்கும் இடம் இங்கே, செத்தப்புறம் அல்ல. Obedience starts here. இங்கே சும்மா விளையாடாதே. அடுத்த பேண்டமிக் என்ன வருதான் எனக்கு தெரியாது. கடைசி நாளில் பலர் என்னிடம், நீரே எங்கள் எஜமான், உம்மை போற்றினோம், அசுத்தாவிகளை உம் பேரிலே துரத்தினோம், அற்புதங்கள் பல செய்தோம் என்று சொல்லுவார்கள். அவர்களிடம் நான், என்னை விட்டு விலகி போகலாம், தவறு செய்தவர்கள் நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்லுவேன். அதாவது இயேசுவா பாவிச்ச சொல் அக்கிரமக்காரர்கள். நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்யக்காரர், அக்கிரம செய்யக்காரர் அது எந்த தேவனின் கட்டளைக்கோ இயேசுவின் கட்டளைகளுக்கோ முதுகு பின்னால தூக்கி அறிஞ்சு கொண்டு பர்த்டேயும் கிறிஸ்துமஸும் கொண்டாடி கொண்டு டாம்பியமாக தெரிஞ்சவர்கள். ஏதோ ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து கலர் பண்ணி விடுபடா தெரிஞ்சு விசரும் விழலும் கதைச்சு ஆக்களை வசப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக பேச்சுகளை பேசுவார்கள். ஏன் இப்படி எல்லாம் பேசுவார்? பேசியிருக்கிறார், பேசுவேன். யெஷுவாவின் half brother ஜூட் வெளிப்படையானதுக்கு, வெளிப்படை புத்தகத்துக்கு முதல் புத்தகம் எவ்வளவு பொன்னான எழுத்துக்கள். இடக்கரங்கள் வந்து கூடிக்கொண்டு உங்களோட சாப்பிடுவாங்க, வெளியே போய் முதுகலை குத்துவார்கள். தண்ணீர் இல்லாத மகம், பழமில்லாத மரம், ரெண்டு தரம் செத்தவர்கள். Come on, Jude. அந்த நாளில் கொஞ்சம் பேர் என்னை நோக்கி, நோ, அநேகர் அநேக கிறிஸ்தவர்களை நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். ஏன்? கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. வெளியரங்கமான வரும் கிறிஸ்தவர்கள் மனதால் அந்த புத்தி இல்லாத கன்னியே என்று சொல்ல, மனதால் வாரே வாரர், மனவாளம் வாரர் 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 வாரர், மனம் mental. I saw the scripture, I saw the Greek word over there. They're mentally. That's not faith. No.
இங்கே இருந்து போய் கண் பார்வையிலே மறைந்து போய் குசிலி குளமான எலிகள் மாதிரி பொல்லாத தீய செயல்களை சொல்லிக்கொண்டு ஜனங்களை கூட்டி எடுத்து திரட்டி சந்திக்க ஆசையா இருக்கிறேன். கொஞ்ச பேரை விரல பிடிச்சு நிலத்துல அந்த நேரத்தில் எழுத பண்றது பிடி. ஆனா இப்ப நாக்கு நீண்டு போயிருக்கு. பத்து பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவள் என்னமோ செய்து காட்டுறதாம். இல்ல கேள். புத்தி இல்லாத கன்னிகைகளும் வந்து கதவை தட்டி அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை அறியேன். Why? They were not obedient. அவர்கள் கீழ்ப்படியவில்லை. பைபிள் வச்சிருக்கலாம், அவர்களை போல விளக்கு. கீழ்ப்படியாமல் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையின் ஒழுங்கு, ராஜ்யத்தின் ஒழுங்கு, விடுதலை நடந்தது எகிப்திலே, கல்யாணம் நடந்தது சீனாய் மலையிலே. வாய மூடிட்டு இதுதான் என்ற வழிகள். அப்பொழுது நீங்கள் எனக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருப்பீர்கள். நாங்கள் பூமியிலே வெளிச்சமாக இருப்போம். யாத்திரை வெளியே போகும் புத்தகம் 19ஆம் அதிகாரம். என்ன வாசிக்கிறாய், என்ன படிக்கிறாய் என்று அறிந்து கொள்ளு. உணாவி இருக்காத. வேத புத்தகத்தை முன்னுக்கு திறந்து வச்சு போட்டு மண்டையெல்லாம் மறக்கியோ. லூக்கா 13:24 எடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே என்ன சொல்றார்? ஹலோ, get in. Where? Into the kingdom. இதுல ஒரு சொல்லு கூட்டப்படுகிறது. Alright? ஒரு பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். The word பிரயாசப்படுங்கள் என்றால் ஒரு போட்டியிலே முதலிடத்தை பெற ஓட்ட போட்டியோ, பாய்ச்சல் போட்டியோ, நீச்சல் போட்டியோ எதுவோ அவர்கள் பிரயாசப்படுவார்கள் தானே. நீச்சல் போட்டி வந்ததும் போய் தண்ணிக்குள்ள குதிக்கிறதா? அவன் முதல்ல நீந்தி பல நேரங்கள் செலவழிச்சு பிராக்டிஸ் பண்ணி இருக்க வேண்டும். Strive to enter. அது மத்தியாவது 13:14 இல்லை. இங்காலே எழுதுகிறான், ஸ்ட்ரைவ் என்றால் ஃபைட். ஈஸி. உனக்கு தாய் பொண்ணுண்டு, சரி சகோதரன் உண்டு, சரி உனக்கு வேலை உண்டு, அது ஃபைட். யுத்தம். இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 9
பாப்ப மற்றது இவன் 7 முதல் நம்பேலாது. முதல்ல 7 வாசிப்போம். 7 முதல் பந்தய சாலையில் பந்தய போட்டியில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். பிரைஸ் நீங்கள் அறிய மாட்டீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்கள். அந்த ஒருவன் தான் பெறுவான் அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஓடுங்கள். பந்தய பொருளை பிரைஸ் அதுக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். குறிப்பாக சாப்பாட்டில் சோத்துல போட்டு மொத்தலாமா இடியப்பம் போட்டு அவர்கள் ஓட வேண்டுமே. அதுல இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஒடுத்தல் செய்வார்கள். அவர்கள் அழிவுள்ள முடியை பருமடிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத முடியை பருமடிக்கு அப்படி செய்கிறோமா? எத்தனையோ பேர் சபை கூடுதல் என்று வந்த போனார்கள். எத்தனை பேர் தெரிவு செய்திருப்பாங்க ராஜ்யத்துக்குள்ள போக? எத்தனை பேர் மனம் திரும்பிப்பாங்க? வாலிப கூட்டம் மற்றார்கள் No, they have not made any decision, quality decision. தீர்மானம் எடுக்கவில்லை. I should come and say, come on, enter. ஆகையால் 20வது வார்த்தை, நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். பவுல் எழுதுகிறார். ஆகாயத்தை அடிக்கிறவனுக்கு மாதிரி இருக்க மாட்டேன். ஆகாயத்தை அடிக்கிறவன் என்ன ஒன்றும் இல்லையே அடிக்க. அவன் சொல்றான் அடிச்சனா அடிப்பேன் மூஞ்சாத பேக்கு. நீ என்ன போராடுகிறாய்? யாரோடு போராடுகிறாய்? எது உனக்கு பிடி? புரிச்சதா பிள்ளையா? மாமியா? யாருடைய குடும்பம்? இவைகளெல்லாம் இதை பாதிக்கும். ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்று கேட்டதுக்கு சொன்னது. அநேக பேர் இதை அநேகர் உள்ளே போக வயது தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும். நான் இதை பார்த்தேன். வகை தேடினாலும் கிரீக்கில் போய் பார்த்தா they will seek mentally. அவர்களது விருப்பம் உள்ளே போறதுக்கு, ஆனால் போராட்டம் இல்லை. யாரோ ஒரு தாய் சொல்ல ஞாபகம் வருகிறது எனக்கு. எப்படியாவது தேவனின் குசினியிலே மூலையிலே எனக்கு ஒரு இடம் தந்தா காணும். என்ன பைத்தியம் இது? அவருக்கு குசி. அவர் வர ஏழுக்கு பிரதம மந்திரி ஜனாதிபதிகள் நடுக்க போறாங்க, ஓடி போய் ஒழிய போறாங்க. இவங்க பெரிய நடப்பில் பிரீஃப் கேஸோட வந்து எருசலேமில் இறங்குவாங்களாம்.
இறங்கி கிட்ட வந்தோட நடுக்கம் ஏற்பட்டு ஒரே ஓட்டம் பின்னால் நிறைவேறுமா 100% வேத வாக்கியங்கள் பொய்யாக முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்தும் என் வார்த்தைகள் இதுக்காகத்தான் இப்ப நாங்க ஆயத்தப்பட வேண்டும். A kingdom within a kingdom. கொஞ்சம் பேரை பிரித்தெடுத்து வச்சிருக்கிறோம். Come on, do the work of the kingdom. So, அதிக பேர் முயற்சிப்பார்கள், கூடாமல் போம். ஏனென்று பார்ப்போம். வீட்டையுமான எழுந்து கதவை பூட்டின மறுபடியும் வருது. கதவை பூட்டுற வேலை. நீங்கள் வழியே நின்று எஜமானே எஜமானே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கதவை தட்டும் பொழுது அவர் மறுமொழியாக நீங்கள் யார், உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். இதை பத்தி கண்ணியர்கள் இது வந்து பாரு, லூக்கா 13 பாரு கதை. எத்தனை பேர் முயற்சிப்பார்கள் உள்ளே போறதுக்கு? எத்தனை பேருக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்கும் என்று தெரியாது. ஏன்? குருட்டு வழியாளிகள் அவர்களை வழி நடத்துகிறார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் மறுபடியாக நீங்கள் எவ்விடத்தாலும் உங்களை அறியேன். My goodness, 3 இடங்கள் நான் உங்களை அறியேன். நீ ஒரு சடியோடு செய்து பாரு. ஏன் இப்படி சொன்னவர்? அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முகத்துக்கு முன்பாக சாப்பிட்டோமே, எங்கள் தெருக்களிலே நீர் படிப்பித்தீரே, என்ன பொறுத்தவரையிலே இது ஆறாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? அவர் ஊழியம் செய்கிற எரிச்சலாய் மேலே கலிலேயாவிலே அப்பமும் மீனும் சாப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அங்கே சபகுழியிலே உமக்கு முன்பாக நாங்கள் பேய்களை தொழுத்தோமே, நாங்கள் சாப்பிட்டோமே, நீர் எங்களுக்கு முன்பாக கற்பித்தீரே. ஒரு சத்தமும் இல்லை இன்னும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் திருப்பியும் அதே சொல். அக்கிரமம் lawlessness, கட்டளையில் இல்லாத போல ஜீவிப்பது. I don't know you. இவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருக்கலாம், பேய்களை துரத்தியிருக்கலாம், பல அற்புதங்கள் செய்திருக்கலாம், என்னவும் செய்திருக்கலாம், கீழ்ப்படிவில்லை. So he said, I don't know you. Why you? என்னடா இது? நாங்க அப்பவும் மீன் சாப்பிட்டோமே, நீ பேய்கள் எங்கட தெருக்களிலே படிப்பித்தீரு, நாங்கள் உட்கார்ந்து கேட்டோமே. அநேகமாக இப்படி பண்ணாங்களா தான் இருக்கும்.
ஆனாலும் நீங்கள் எவ்வளத்தார உங்களை அறியேன். கட்டளையை உடைக்கிறவர்களை அக்கிரம நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஆண்டு போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் எங்க வருதுன்னு பாருங்க. கனெக்ஷன். ஆபிரகாம் ஈசாக்கை யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்களாகவும் உங்களை புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் பொழுது அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இதை ஏதாவது சொல் பொய்யாக முடியுமா? அப்படியானால் இன்னமுமாக வேதவாக்கியங்களை நீ விசுவாசிக்கவில்லை. அப்படியே நடக்கும். அவர் சொன்ன வார்த்தைகளையே சொல்லுவார். I don't know you. எல்லாம் முன்னறிவித்தாது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கிழக்கு மேற்கு நாடு அமெரிக்கா கனடா சொல்லப்படவில்லை. முதலில் கிழக்கு நாங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து இருப்பார்கள். அப்பொழுது முந்திரோர் பிந்திரோ ஆவார்கள், பிந்திரோர் முந்திரோ ஆவார்கள். நீ யெகோவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் 58 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் who cares? அசோகம் போடலாம், காணிக்க போடலாம், என்ன செய்யலாம். என்ன சொல்லுவார்? I don't know you. யாரை அவர் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அது இன்னும் ஒரு நேரம் பார்ப்போம். So do you understand? கீழ்ப்படிவு முக்கியம். கீழ்ப்படிவை எடுக்க முடியாது. விடுதலை கிடைத்த எகிப்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சீனாய் மலையிலே வாழ்க்கையின் ஒழுங்குகள் அதுதான் இல்லை. உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு எல்லா தெருக்களிலே இருந்த நாய்கள் எல்லாமே வந்து கூட்டங்களுக்குள்ளே கூடியிருக்கிறது. பக்க வழியாக அவன் எப்படி கீழ்ப்படிவான்? சரியான வாசல் வழியாய் வரவில்லையே. Receive the blessings. Yavreka Yovashbreka Yairiya Rapanavelika Beuneka Isaiah Rapanavelika Vaizemika Shalom. யெகோவா ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தாயமாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பேர்கள் படிக்க வேண்டியது மிக முக்கியம். டேடியின் பேர், மகனின் பேர். அவர் சொன்னதை தட்டாது. தெரிவை செய்யாமல் நீ எடுக்கமான வாசல் வழியாய் போக மாட்டாய். இந்த உலகம், இந்த வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய
சுயநல வாழ்க்கை விடாது. Never. ஏற்கனவே கொடுப்பட்ட செய்திகள் பழைய செய்திகள் அல்ல. எப்படி உன்னோடு பேசுவதென்று அவருக்கு தெரியும். உனக்கு தேவையான காரியத்தோடு அவர் பேசுவார். ஒரு பழைய செய்தியும் இல்லை. அவர் கொடுத்த வார்த்தை பார்த்தேதான். அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லை. நோ, முதல் உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை. They will see you, God willing, tomorrow. எங்கள் அறிவிந்த தேவன் இயேசுவாவின் தகப்பன், எங்கள் தகப்பன், அவரோடும் மகனோடும் ஐக்கிய உறவை வைத்துக் கொள்ளும். போக வர பேசு, இருக்க எழும்ப பேசு, குளிக்கிற நேரம் பேசு, சமைக்கிற நேரம் பேசு. நான் சொன்னேன், நீ ருசி பார்க்கிறாய், போட்டு நாக்கி பார்க்கிறார். அதுக்கு சரியாக டேஸ்டாக எனக்கு போட காட்டி தருவாரா? யா, even so we will, God willing, see you tomorrow, God willing. Till then, shalom, and God bless you.